நம்மள்ட்ட இருக்க பணத்தை ரெட்டிப்பாக பண்ணணுன்னா வியாபாரம் பண்ணால் போதும், கொஞ்சம் உழைச்சா போதும். ஆனால் உழைப்பும் இல்லாமல் முயற்சியும் இல்லாமல் வேறு ஒரு வழி இருக்குது. அதுதான் அரசியல். நீங்கள் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியாவோ போயிட்டீங்கன்னா பல சலுகைகள் ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சம்பளம் தருகிறது, பல சலுகைகளை வழங்குகிறது. அது இல்லாமல் பல பதவிகள் கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு இந்த சண்டை சச்சரவுகள் சமாதானம் இதெல்லாம் ஈடுபட்டு பணத்தை சம்பாதிக்கலாம். ஒரு ஒன்றியத்தை கொடுக்கலாம், அந்த ரோடு கான்ட்ராக்டை கொடுத்துருவாங்க, எல்லாமே கான்ட்ராக்ட் வழியாக வந்துடும். அப்போ வேலை வாய்ப்பும் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். ஒரு 100 ரூபா மூலதனம் வேண்டாம். நீங்கள் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் போதும். மீதி 50 ரூபா உழைப்பாளர்களுக்கும் மற்ற இதுக்கும் கொடுத்துடலாம். இன்றைக்கி அரசியல் உலகம் இப்படித்தான் இருக்கிறது. ஒரு முதலீடை போட்டு பணத்தை பெருக்கக்கூட ஒரு வழியாக இன்று அரசியல் இருக்கிறது. அதில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், நல்லது செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொகுதிக்காக பணம் ஒதுக்கப்படுகிறது, அதை வைத்து மேன்மைப்படுத்துகிறார்கள். சிலர் தன் சார்பாக, தன் குடும்பம் சார்பாக தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்கிறார்கள். நடந்து போனவர்கள், சைக்கிளில் போனவர்கள் தற்பொழுது டொயோட்டா காரில் போகிறார்கள், அல்லது ஸ்கார்பியோ காரில் செல்கிறார்கள். இல்லை என்னவோ அவர்கள் காரை வாங்கி கொண்டு செல்லும் அளவிற்கு அவர்களுடைய வருமானம் பெருகிவிடுகிறது. அதனால்தான் இன்றைக்கி கரூர் தொகுதியில் பல பேர் போட்டிடுறாங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, மீதி மற்றவங்கெல்லாம் தோற்று போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும், நானும் தேர்தலில் நின்னேன், எனக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சிது, அடுத்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஓட்டு வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். ஆனால் அவங்களுக்கு பணம் போனது தான், டெபாசிட் போனது தான். அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, இவ்வளோ % வாங்கணும்னு. அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. வெற்றி பெறுவது ஒருவர் தான், மற்றவர்கள் தோற்று விடுவார்கள். இது புரியாமலே பலர் பதவி மோகத்தினால் அல்லது ஒரு நப்பாசையினால் அவர்கள் இந்த அரசியலில் இறங்கி விடுகிறார்கள். அதுபோல் சிலர் முக்கியமான தலைவர்கள் சொல்லலாம், கலைஞர் கருணாநிதி சொல்லலாம், எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லலாம், தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம். ஏனென்றால் இவர்களெல்லாம் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை மேல்தட்டிற்கு நகர்த்தியவர்கள். அதனால்தான் இந்த 3 பேரையும் வைத்து அண்ணாவை மறந்து விட்டீர்களே. அண்ணா MA படித்தவர், ஆங்கிலத்திலும் உரையாடுவார், தமிழிலும் உரையாடுவார். அவருக்கு சிறந்த ஒரு தலைவர் எனக்கு தெரிந்தவரை அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.